வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே, இளமையில் நாம் செய்ய நினைத்ததை முதுமையில் செய்ய இயலுமே என்று. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே, புகைவானே ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம், சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். This podcast is brought to you as a joint initiative between Anubha, the National Institute of Social Defense, Ministry of Social Justice and Empowerment, and Media for Community Foundation. Producers, Kovai Vani, Kovai Care Retirement Communities. If you are a senior citizen and need help, contact our Elder Helpline 14567 between 8 a.m. and 8 p.m. We promise to help you lead a better life. I repeat, 14567 between 8 a.m. and 8 p.m. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே, புகைவானே ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம், சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். தெனாலிராமன் கதைகள். ஒற்றன். ஒருமுறை தெனாலிராமன் வாழ்கின்ற நாட்டு மன்னருக்கு அண்டை நாட்டு அரசர் ஒருவர் ஓலை அனுப்பியிருந்தார். மதிப்புக்குரிய ராஜாவுக்கு, உங்கள் நாட்டின் மேல் நான் போர் தொடுக்க உத்தேசித்துள்ளேன். 3வது பௌர்ணமி அன்று உங்கள் நாட்டிற்கு எதிராக போர் முரசு கொட்டப்படும். எனது நாட்டுப்படையை பற்றி நீங்கள் அறியாததா? நீங்கள் போருக்கு சம்மதமா? கத்தியின்றி ரத்தமின்றி போர் முடிய வேண்டும் என்றால் நீங்களும் உங்கள் நாடும் என்னிடம் தோல்வியை ஏற்றுக்கொண்டு நாட்டினை என்னிடம் கொடுக்க வேண்டும். அப்படி நீங்கள் செய்தால் உங்களுக்கு உயிர் பிச்சை கொடுத்து நாட்டில் எங்காவது ஒரு ஓரத்தில் நீங்கள் வாழ்ந்து கொள்ளலாம். இப்படிக்கு ராஜராஜ சிம்மன் என்று அனுப்பியிருந்தான். மன்னர் உடனே அரச சபையினை நோக்கி அவர்களது கருத்துக்களை கோரச் சொன்னார். சேனாதி முதல் மந்திரிகள் வரை ராஜராஜ சிம்மனின் படையை வெல்ல முடியாது என்பதை ஆணித்தரமாக கூறினார்கள். மன்னனுக்கும் தெரியும் அந்த படையை வெல்ல முடியாது என்று. மேலும் போர் ஏற்பட்டால் எண்ணற்ற மக்கள் உயிரை இழப்பார்கள், பெரும் சேதம் ஏற்படும். இதற்கு என்னதான் வழி என்று கேட்டார் மன்னர். உடனே அனைவரும் ஆளாளுக்கு ஒவ்வொன்றாக பேசினார்கள். அனைவரின் கருத்தும் போரிடாமல் எதிரிக்கு தலைவணங்கலாம் என்பதே. இவ்வளவு நேரமும் அமைதியாக எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்த தெனாலிராமன் பேசத் தொடங்கினார். மன்னா, எதிரி மன்னன் ராஜராஜ சிம்மனிடம் நீங்கள் மண்டியிட்டு விட்டால் நாளைய வரலாறு நம் நாட்டையே கேலி செய்யும். இத்தனை நாள் நீங்க பெற்றிருந்த புகழ் எல்லாம் மங்கி போய்விடும். மக்களுக்கும் பெரிய அவமானமாகிவிடும். அதற்கு பதில் போரிட்டு மடிந்தாலும் மாபெரும் படையுடன் போரிட்டு செத்து மடிந்தார் என்றான். அரசரை தவிர அனைவரும் தெனாலிக்கு பித்து பிடித்து விட்டது என்று கூறி அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள். முடிவில் மன்னர் சொன்னார், தெனாலிராமன் சொல்வதில் உண்மை இருக்கிறது. அடிமையாக வாழ்வதை விட போர் செய்து மடியவே விரும்புகிறேன் என்றார். அத்தோடு அரச சபை கலைந்துவிட்டது. அதன் பின்னர் மன்னரும் தெனாலியும் நீண்ட நேரம் தனிமையில் உரையாடினார்கள். இதற்கு மாற்று வழி உண்டா என்று ஆய்வு செய்தார்கள். 5 நாட்களுக்கு பின் மீண்டும் அரச சபை கூடியது. அரசரை பார்த்து, தெனாலி, மன்னா, உங்களுக்கு என்னிடம் நம்பிக்கை இருந்தால் இந்த விஷயத்தை என்னிடம் விடுங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன். எனது உயிரை கொடுத்தாவது இந்த நாட்டினை காப்பாற்றுவேன் என்றான் தெனாலி. அதற்கு மன்னர் சம்மதம் தெரிவித்தார். தெனாலி கூறுவதை போன்று ஒரு ஓலை எழுதி மோதிர முத்திரை பதித்து கொடுத்தார் தெனாலியிடம். அந்த ஓலையை எடுத்துக்கொண்டு தெனாலி எதிரி நாட்டு மன்னர் ராஜராஜ சிம்மன் முன்னால் போய் நின்றார். அரசர் கொடுத்த ஓலையை உரக்க படித்தார். மதிப்புக்குரிய மன்னர் ராஜராஜ சிம்மனுக்கு, உங்கள் படைக்கு சற்றும் சளைத்தவர்கள் அல்ல எம் வீரர்கள். போருக்கான நாளை அவளுடன் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். உங்கள் படையின் மனபலம் உங்களுக்கு சரியாக தெரியவில்லை என்று நினைக்கிறேன். அவர்கள் எங்கள் படையோடு போர் செய்வதற்கு பயந்து நடுங்குகிறார்கள். எதற்கு கோழைகளின் உயிரை கொல்ல வேண்டும் என்று எண்ணுகிறேன். இந்த ஓலையை எடுத்து வந்த வீரர் எங்கள் படையில் மருத்துவ உதவி செய்பவர். இவரை உங்கள் நாட்டு சேனாதிபதி சண்டையிட்டு வென்றுவிட்டால் எனது நாட்டை உங்களுக்கு பரிசாக கொடுத்து வருகிறேன் என்று எழுதியிருந்தான். ஓலையில் எழுதியதை கேட்ட ராஜராஜ சிம்மன் தெனாலியை மாறி மாறி பார்த்தார். மெலிந்த உருவம் கொண்ட தெனாலியை கேலியாக பார்த்தார். யார் இங்கே? இவனை பிடித்து சிறையில் அடையுங்கள் என்றார் மன்னர். மன்னிக்கவும் மன்னா, ஒரு நாட்டின் தூதுவனாக வந்தவரை சிறையில் அடைப்பது போர் மரபுகளை மீறும் செயல் அல்லவா என்றான் தெனாலி. உமது மன்னர் உம்மை எமது சேனாதிபதியுடன் சண்டை செய்யும்படி அனுப்பியுள்ளதாக இந்த ஓலையில் எழுதியிருக்கிறார். இது தெரியுமா உங்களுக்கு என்றார் மன்னர்.
உடனே தெனாலி, அப்படியா மன்னா, எங்கள் மன்னர் இதை பற்றி எனக்கு ஏதும் கூறவில்லை. ஆனாலும் எங்கள் மன்னர் உத்தரவுக்கு நான் கட்டுப்படுகின்றேன். ஒரு வேண்டுகோள், எங்கள் நாட்டு சட்டம் சண்டை செய்யும் முன் சண்டை செய்யும் இருவரும் 3 நாட்களுக்கு சிறையில் இருக்க வேண்டும் என்பதே. அதன்படி என்னையும் உங்க சேனாதிபதியையும் சிறையில் அடையுங்க. 4வது நாள் நான் அவருடன் போட்டி போடுகிறேன் என்றான் தெனாலி. அப்பொழுதுதான் தெனாலி சேனாதிபதியை கண்டான். 7 அடி உயரத்தில் ஒரு மாமிச மலை போன்று இருந்தான் அவன். தெனாலியும் சேனாதிபதியும் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். இருவரும் அடுத்தடுத்த சிறையில் அடைக்கப்பட்டார்கள். இருவருக்கும் இடையில் ஒரு சுவர் இருந்தது. இருவரும் பார்த்து கொள்ள முடியாது, ஆனால் பேசிக் கொள்ளலாம். இருவருக்கும் நன்றாக சாப்பாடு கொடுத்தார்கள். சாப்பாடு முடிந்ததும், இப்போ சாப்பிட்டதை போலத்தான் சண்டையில் உன்னை கொன்று உன்னை சாப்பிடுவேன் என்று கத்தியபடி இருப்பான் சேனாதிபதி. சரி சரி, அப்பொழுது பார்த்துக் கொள்வோம் என்று மாத்திரம் பதில் சொல்வான் தெனாலி. சேனாதிபதி நித்திரையானதும் இருவருக்கும் இடையில் இருந்த சுவரை தண்ணீர் ஊற்றி மெல்ல 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 சுரண்டையால் சுரண்ட ஆரம்பித்தார் தெனாலி. விடியும் பொழுது ஒரு அடிக்கும் அதிகமான அகலம் கொண்ட சுவரை சுரண்டி மெல்லியதாக ஆக்கிவிட்டார். இது ஏதும் சேனாதிபதிக்கு தெரியாது. மறுநாள் சாப்பாட்டு முடிந்ததும் சேனாதிபதி கத்த ஆரம்பித்து விட்டான். உன்னை கொல்லுவேன், தின்னுவேன் என்றான். சரி சரி சேனாதிபதி, நாளை சண்டையின் போது அதை பார்க்கலாம். இப்போ நான் வெற்றிலை சாப்பிடுகிறேன். உன்னிடம் சுண்ணாம்பு இருந்தால் தா என்றார் தெனாலி. சுண்ணாம்பு இருக்கின்றது, ஆனால் எப்படி தருவேன் என்றான் சேனாதிபதி. இதோ விரலில் பூசி விடு என்று தான் சுரண்டிய சுவரில் கையால் குத்தினார் தெனாலி. தெனாலியின் கை அடுத்த பக்கம் வந்துவிட்டதை பார்த்து பயந்தே விட்டான் சேனாதிபதி. சேனாதிபதி சுண்ணாம்பை பூசிவிடும் பொழுது அவன் கை நடுங்குவதை கவனித்த தெனாலி, என்ன சுவரை உடைத்ததற்கே இப்படி பயப்படுகிறாயா? எங்கள் நாட்டில் நான் ஒரே அடியில் ஒரு யானையை கொன்று இருக்கிறேன் தெரியுமா? நான் எல்லாம் சும்மாதான். எங்கள் சேனாதிபதி யானையை தனது ஒரு கையால் தூக்கி சுற்றுவதை நீ பார்க்க வேண்டும். யாரிடமும் சொல்லிவிடாதே. எங்கள் நாட்டிற்கு வந்த ஒரு முனிவர் எங்கள் படையில் இருக்கும் வீரர்கள் அனைவருக்கும் அசுரபலம் கிடைக்க வரம் தந்தார். அதன் பின்னர் தான் எங்களுக்கு இப்படி அசுரபலம் கிடைத்தது என்றான் தெனாலி. எல்லாவற்றையும் கேட்ட சேனாதிபதி நன்றாக பயந்து விட்டான். மறுநாள் நாட்டு மக்கள் அனைவருக்கும் சண்டையை காண காத்திருந்தார்கள். மன்னர் தனது வாளை சேனாதிபதிக்கு கொடுத்து தலையை கொய்துவிடு என்றார். தெனாலியை பார்த்து, உமக்கு என்ன ஆயுதம் வேண்டுமோ கேட்டு வாங்கிக் கொள்ளும் என்றார். மன்னா, எனக்கு ஆயுதம் வேண்டாம், வெற்றிலை மாத்திரம் கொடுங்கள் போதும் என்றார். மன்னர் சிரித்துக் கொண்டு ஆகட்டம் என்றார். 2 வீரர்கள் ஓடி வந்து ஒருவர் வெற்றிலை கொடுத்தார், மற்றவர் சுண்ணாம்பு கொடுக்க போனார். சுண்ணாம்பை சேனாதிபதியின் நெற்றியில் வையுங்கள், நான் எடுத்துக்கொள்கிறேன் என்றார். சேனாதிபதியின் நெற்றியில் சுண்ணாம்பு வைத்ததும் தனது கைமுட்டியை முறுக்கினார். அவ்வளவுதான். ஐயோ, என்னை ஒன்றும் செய்து விடாதீர்கள் என்று தெனாலியின் காலில் விழுந்து விட்டார் சேனாதிபதி. மன்னா, இவர்கள் நாட்டின் மேல் ஆசைப்படுவதை விட்டுவிடுங்கள். இவர் ஒருவரே நம் படையை அடித்து விடுவார் என்று எல்லாவற்றையும் சொன்னான். சுவரை போய் பார்த்த மன்னனும் உண்மை என்று நினைத்து விட்டார். ஒரு குதிரை வண்டியில் நிறைய பொற்காசுகளை தெனாலியின் மன்னருக்கு பரிசாக கொடுப்பதாகவும் தன்னை மன்னித்து விடும்படியும் மன்னர் ஓலை எழுதி தெனாலியிடம் கொடுத்து விட்டார். வெற்றியோடு நாடு திரும்பும் தெனாலியை வரவேற்க மன்னரும் மக்களும் எல்லையில் காத்திருந்தார்கள். வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே, இளமையில் நாம் செய்ய நினைத்ததை முதுமையில் செய்ய இயலுமே என்று வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. கோவைவானே ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். This podcast is brought to you as a joint initiative between Anubhav, the National Institute of Social Defense, Ministry of Social Justice and Empowerment, and Media for Community Foundation. Producers, Kovai Vani, Kovai Care Retirement Communities. If you are a senior citizen and need help, contact our Elder Helpline 14567 between 8 a.m. and 8 p.m. We promise to help you lead a better life. I repeat, 14567 between 8 a.m. and 8 p.m. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. கோவைவானே ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம்.